Welcome to Talk and Mark YouTube channel. This is Vel Murugan. நான் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்ட்லையும் குவாலிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் ட்ரைனர் இந்த ஃபீல்டில் வந்து 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்து மேக்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்ச உடனே இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஓகேவா? இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் வந்து கேம்பஸ் ட்ரைனிங், ஓகே, அதாவது முடிச்சுட்டு கேம்பஸ் ட்ரைனிங்காக வர பசங்களுக்காக ட்ரைனிங் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பேங்க் எக்ஸாம்ஸ், அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இதில் ஒர்க் பண்ணுறதுல டோட்டலாக இந்த 2 இயர்ஸ்ல வந்து நான் வந்து பிஓ மைன்ஸ், கிளர்க் மைன்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் மைன்ஸ், இதில் வந்து இந்த மெயின்ஸ் வரைக்கும் நான் வந்து போயிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபுல் ஐடியா, ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. எஸ்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் அப்பியர் ஆகிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து இருக்காது. எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி வந்து அவேர்னஸ் வந்து இருக்காது. அதனால பேங்கை கம்பேர் பண்றப்போ எஸ்எஸ்சி வந்து ரொம்ப கம்மியான நம்பர் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், இதனால நம்ம படிக்க வேண்டிய வரும், அந்த மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் ஜிஎஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சாலும் அது ஒரு வந்து டயர் 1ல மட்டும்தான் நமக்கு வரும், அதுக்கப்புறம் வராது. ஆனா இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த கான்செப்டை மட்டும் கொஞ்சம் கிளியரா படிச்சு அந்த ஃபார்முலாவும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டயர் 1, டயர் 2, டயர் 3 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல டயர் 1ல என்ன இருக்கு, டயர் 2ல என்ன இருக்கு, டயர் 3ல என்ன இருக்கு, அதை பத்தி தென் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ஓகே, எப்படி எப்படி படிச்சா ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் குள்ள இதை ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, எஸ்எஸ்சி சிஹெச்எல் எக்ஸாம் பத்தி ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்எஸ்சி சிஹெச்எல் எக்ஸாம் எப்போ வந்திருக்கு, டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா October 12 to 16, October 19 to 21 and 26 வந்து எப்போ சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல என்ன போஸ்டிங்லாம் இருக்குது, ஓகேவா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மொத்தம் 3 டயர் இருக்கு. டயர் 1, டயர் 2, டயர் 3 பாருங்க. அதாவது டயர் 1, ஓகே, டயர் 2, டயர் 3. இந்த டயர் 1ல என்னென்ன சிலபஸ் வரும், டயர் 2ல என்ன சிலபஸ் இருக்கும், டயர் 3. டயர் 1ல என்ன படிக்கணும், படிச்சா எப்படி கிளியர் பண்ணலாம், டயர் 2ல எதை படிச்சா கிளியர் பண்ணலாம், ஸோ டயர் 3ல எதை ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். இது ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கணும். இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து 5 போஸ்டிங் இருக்கு, ஓகேவா? ஸோ 5 போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து PA and SA, okay, PA and SA. PA and SA அப்படின்னு சொன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அதாவது போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். போஸ்டல் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க், ஓகேவா? இந்த போஸ்ட், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த 12th குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் ஜாப்ஸ், ஓகேவா? போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்டிசி அண்ட் ஜேஎஸ்ஏ. எல்டிசி அண்ட் ஜேஎஸ்ஏ அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசி. ஜேஎஸ்ஏ ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து லோவர் டிவிஷனல் கிளர்க், இந்த ஜேஎஸ்ஏ இவங்களோட ஒர்க் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி ஒர்க். தேர்ட் ஒன் வந்து டிஇஓ, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், ஓகேவா? டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க், எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டடா தான் இருக்கும் ஒர்க். ஸோ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். இப்போ வந்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லோவர் டிவிஷனுக்கு ஜேஎஸ்ஏ, டிஇஓ, பிஏ அண்ட் எஸ்ஏ, இந்த மாதிரி ஒர்க் இது எல்லாத்துக்குமே நம்ம என்னது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மூலமா தான் நமக்கு வந்து என்ன ஆண்களை எடுக்கிறாங்க.
இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் 12th தான். ஓகேவா? இந்த எக்ஸாம்ல வந்து என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். டயர் 1ல என்ன இருக்குது, டயர் 2ல என்ன இருக்குது, டயர் 3ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, டயர் 1. ஓகே, டயர் 1ல என்னென்னலாம் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டயர் 1ல வந்து நமக்கு டயர் 1ல வந்து அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஓகே, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது 4 செக்ஷன் இருக்கு. இந்த இதுல வந்து நமக்கு செக்ஷன் கட் ஆஃப் கிடையாது, செக்ஷனல் டைமிங்கும் கிடையாது. ஓகே, ஒவ்வொரு இதுலயும் 25 கொஸ்டின் இருக்கும். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எந்த செக்ஷனை வேணாலும் நம்ம வந்து மாத்தி மாத்தி பண்ணலாம். இந்த செக்ஷன் முடிச்சாதான் அந்த செக்ஷன் போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஓகே, 25 into 2 is equal to 50 marks. So general intelligence 50 marks, general awareness 50 marks, quantitative aptitude 50 marks, English language 50 marks. டோட்டலா 100 question 200 marks. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1/4. இது வந்து 0.25. 100க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 0.25. நம்ம 200 கால்குலேட் பண்றதுனால 0.5 வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கா போகும். 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கா போகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா ரீசனிங். ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், எம்பெடட் சிஸ்டம், ஓகே, அதாவது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். இந்த ரீசனிங் வந்து இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்லயே பேங்க், அதாவது ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும் மட்டும்தான் இருக்கிற ரொம்ப ஈஸியான ரீசனிங். ஓகே, இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்லயே ரீசனிங் ஈஸியா இருக்கிற ஒரே எக்ஸாம் வந்து இந்த ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒண்ணுமே படிக்காம போனா கூட 20 கொஸ்டின் போடலாம், 25க்கு 20 கொஸ்டின் போடலாம். ஆனா நம்ம ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 போடலாம். இங்கிலீஷும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், இதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தல வரக்கூடிய ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகே, டயர் 1. டயர் 1ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ். ஓகே, டயர் 1ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல மேக்ஸ்ல என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக்ஸ்ல வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகே, அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 hours டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அரித்மெட்டிக் 2 hours டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அட்வான்ஸ் மேக்ஸ்ல அண்டர்ல என்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு அண்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து மென்சுரேஷன், செகண்ட் ஒன் வந்து ட்ரிக்னாமெட்ரி, தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்ஜீப்ரா, ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியோமெட்ரி. டோட்டலா இந்த 4 தான் அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு அண்டர்ல வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மென்சுரேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம். படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, அல்ஜீப்ரா தான். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி வந்து ரொம்ப பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் மட்டும் கிளியரா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா ரொம்ப டெப்தா யோசிக்கிற அளவுக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் லெவல்ல வந்து இருக்காது. நம்ம வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி மட்டும் ஒன் டைம் படிச்சிட்டோம். டெய்லி டாபிக் வைஸ் வந்து ஒரு 2 hours டெப்தா குவான்ஸ் அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா, அந்த கான்செப்டை கிளியரா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெய்லி 2 hours வந்து நமக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரித்மெட்டிக். அரித்மெட்டிக் வந்து நமக்கு பேங்க் எக்ஸாம்ல என்ன அரித்மெட்டிக் இருக்கோ அது, அதாவது பிஓ லெவல் ஆர் கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ்ல என்ன அரித்மெட்டிக் வந்து கேட்பாங்களோ அதுதான் என்னது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து நமக்கு பிஓ அண்ட் கிளர்க் லெவல்ல கேட்கக்கூடிய அந்த ப்ரிலிம்ஸ் அரித்மெட்டிக் கொஸ்டின் தான் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எல்லையும் எஸ்எஸ்சி சிஜிஎல்லையும் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல்ல உள்ள பிஓ அண்ட் கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய அரித்மெட்டிக், அதாவது அங்க உள்ள அதே டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ்,
போத் சென்ஸ் ஸ்ட்ரீம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதே தான் இங்கேயும் கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மற்றபடி நான் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க மட்டும் டெய்லி 2 hours ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஏன்னா பிலிம்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் தான் கேட்பாங்க. ஓகே, இந்த பேங்க் ப்ரிப்பேர் பண்றவங்க இருந்தும் அரித்மெட்டிக்ல நான் வீக்கா இருக்கேன்னா டெய்லி 2 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகே, இங்கிலீஷ் அடுத்தது வந்து இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து நமக்கு டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா, இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி அங்க அட்வான்ஸ் மேக்ஸ்ல வந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்ல வந்து அரித்மெட்டிக் வந்து ஒரு 15 கொஸ்டின், மேக்ஸிமம் 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம் அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகேவா, அதாவது இது வந்து ஒரு மேக்ஸிமம் 15, மினிமம் வந்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஓகேவா, மினிமம் 12. ஓகேவா, மேக்ஸிமம் 15, மினிமம் வந்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். அதே இது அட்வான்ஸ் மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து சில ஸ்லாட்ல வந்து நமக்கு வந்து ஸ்லாட்டை பொறுத்தா இருக்குது. அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின்னா மேக்ஸிமமே 10 தான் கேட்பாங்க. சில ஸ்லாட்ல 10 கொஸ்டின் கேட்கலாம், சில ஸ்லாட்ல வந்து 7, சில ஸ்லாட்ல வந்து ட்ரிக்னாமெட்ரியா இருக்கும், ஜாமெட்ரியா அல்ஜிப்ராலாம் அவ்வளவா இருக்காது. சில ஸ்லாட்ல எதுவுமே இருக்காது, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி வச்சிருப்பாங்க. சில ஸ்லாட்ல அரித்மெட்டிக்கை ரொம்ப கம்மி பண்ணிட்டு அட்வான்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ அதனால இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் அரித்மெட்டிக் வந்து சில ஸ்லாட் பொறுத்து தான் இருக்குது. நம்ம கன்ஃபார்மா இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஸ்லாட்ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் அதிகமா இருக்கும், சில ஸ்லாட்ல அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்காது. அட்வான்ஸ் மேக்ஸ் அதிகமான சில ஸ்லாட்ல வந்து ஒரே டாபிக்கே கொஞ்சம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி இருக்குதுன்னா இல்ல மென்சுரேஷன் ட்ரிக்னாமெட்ரி மட்டுமே கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு ஜாமெட்ரிலாம் சம்டைம் இருக்கவே செய்யாது. சம்டைம் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டெய்லியும் வந்து மார்னிங் 6 to 9 வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ரீடிங், அதுல இருக்கக்கூடிய வர்க்கப்ஸை 1 hour வந்து நோட் பண்ணி நோட்ஸா எழுதிக்கணும். அது வந்து கிராமர், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இங்கிலீஷ்ல என்னெல்லாம் கேட்பாங்கன்னா பேங்க்ல உள்ள மாதிரி தான், காம்ப்ரிஹென்ஷன் வந்து கேட்க மாட்டாங்க. பேங்க்ல உள்ள மாதிரி, அதாவது க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து க்ளோஸ் டெஸ்ட், அப்புறம் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்ச கிராமர். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரர். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடிய அந்த எரர். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சினோனிம், ஆண்டோனிம். ஓகே, இந்த அப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெவல்ல. ஓகேவா, இந்த க்ளோசஸ்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டைரக்ட் ஸ்பீச் இந்த மாதிரி ஸ்கூல்ல நம்ம என்ன படிச்சோமோ 12th லெவல்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து 30க்கு 30 வாங்குறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஈஸியா 25 தான் படிக்கும். அங்க ஒரு 25, 20 அப்போ வாங்குறவங்க கூட இங்க வந்து 25 வந்து ஈஸியா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ். டெய்லி இதை மட்டும், இங்கிலீஷ் வீக்கா இருக்கிறவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது, அதுல எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் படிக்கலாம், அதுல எவ்வளவு மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து நமக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஓகேவா, 4 இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிக்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல என்னெல்லாம் கேட்பாங்கன்னா பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமே சயின்ஸ்ல வந்து மேக்ஸிமம் 8 கொஸ்டின் கேட்கலாம். 8 to 10, 8 to 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்கலாம். அதுல என்னெல்லாம் கேட்கலாம்னா, அதாவது எஸ்ஐ யூனிட், செகண்ட் ஒன் வந்து மெஷரிங் டிவைசஸ். ஓகேவா, இதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ் நேம் வந்து என்ன. நெக்ஸ்ட் லாஸ் அண்ட் அப்ளிகேஷன். லாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்,
அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன, வெலாசிட்டியோட யூனிட் என்ன, பாஸ்கல் அப்படிங்கிறது எதோட யூனிட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எஸ்ஐ யூனிட். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நம்ம ஒரு பிடிஎஃபா எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். இன்னும் மெஷரிங் டிவைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓடோமீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுது, சோனார் வந்து எதை மெஷர் பண்ணுது, இந்த மாதிரி பேசிக்கா உள்ளது. ஓகேவா. இந்த மாதிரி மெஷரிங் பண்ணக்கூடிய டிவைஸ். ஓகேவா. விண்டோட வெலாசிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் என்ன. ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது லாஸ் அண்ட் அப்ளிகேஷன். லாஸ் அண்ட் அப்ளிகேஷன் இப்போ பாருங்க ஆர்கிமிடிஸ் லா. இதோட அப்ளிகேஷனை வந்து நம்ம எங்க யூஸ் பண்றாங்க. லைஃப் சயின்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் கண்டிப்பா. ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே டேரக்டாலாம் அந்த என்சிஆர்டி புக்ல இருந்து கேட்க மாட்டாங்க. ஃபுல்லா லைஃப் சயின்ஸ் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து புக்ல இருந்தெல்லாம் டேட்டா இருக்காது. ஃபுல்லா லைஃப் சயின்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிமிடிஸ் லா வந்து அதோட அப்ளிகேஷன் என்ன, பாஸ்கல் லாவோட அப்ளிகேஷன் என்ன, ஓம்ஸ் லா இதோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நம்ம லைஃப் சயின்ஸ்ல லைஃப்ல எங்க யூஸ் பண்றோம் அதை பொறுத்த கொஸ்டின் வந்து. இப்போ சம்மு அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஆசிட் பேஸ் சால்ட். ஓகேவா. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல் நான் மெட்டல், இந்த ரெண்டு டாபிக் படிச்சாலே போதும். கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு மேக்சிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ மொத்தமே கேட்கறது 2 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்க ஆசிட் பேஸ் சால்ட், அதாவது கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஆசிட் பேஸ் சால்ட், ஓகேவா, மெட்டல் நான் மெட்டல் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். அலாய். ஓகே. இப்போ வந்து ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மில்க்ல வந்து என்ன ஆசிட் இருக்குது, டொமேட்டோல என்ன ஆசிட் இருக்குது, இதெல்லாம் நம்ம லைஃப் சயின்ஸ் கொஸ்டின், லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் கேட்பாங்க. மஸ்கிட்டோ காயின்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து என்ன, டூத் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நேம் வந்து என்ன. ஓகேவா. இப்போ வந்து முட்டைக்கோஸ் அதாவது கேபேஜ்ல இருக்கக்கூடிய அந்த இது என்ன, அதுல வந்து என்ன பேஸ் இருக்குது. ஓகேவா. அது வந்து அது அந்த ஒரு டைம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கொடமிளகான்னு சொல்லுவாங்க அதுல. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய ஆசிட் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. சரியா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி. ஓகே. பாட்டனி சுவாலஜி வந்து பாட்டனி சுவாலஜி வந்து பாட்டனி வந்து நம்ம வந்து பாட்டனிக்கு சுவாலஜிக்கு வந்து என்சிஆர்டி புக். ஓகே. என்சிஆர்டி புக் 9th and 10th இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக் மட்டும் படிச்சா போதும். அதுல எப்படி கூட கொஸ்டின் வந்து பொட்டானிக்கல் நேம். ஓகேவா. இப்போ வந்து அதாவது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்ன, துளசியோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்ன, இந்த மாதிரி கொஸ்டின். இது வந்து எந்த ஃபேமிலி. ஓகேவா. சரி இந்த மாதிரி இந்த 9th 10th தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. 11th 12th டெப்த்தா இருக்காதுன்னு சொல்றேன். சுவாலஜில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைரஸால வரக்கூடிய டிசீஸ், பாக்டீரியால வரக்கூடிய டிசீஸ், அடுத்தது விட்டமின் கம்மியா வர இருக்கிறதுனால டிசீஸ். ஓகேவா. இந்த டிசீசஸ் ஃபுல்லா வந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இதுல சுவாலஜில வந்து வரும் டிசீசஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது டிசீசஸ். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 9th and 10th புக் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரலாவும் கொஞ்சம் படிக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி டிசீசஸ். ஓகே. வேற இந்த பாடியிலேயே லாங்கஸ்ட் இருக்கக்கூடிய போன் என்ன, ஷார்டஸ்டா இருக்கக்கூடிய போன் என்ன, இந்த மாதிரி லாங்கஸ்ட் ஷார்டஸ்ட் வச்சு கொஸ்டின் வந்து சயின்ஸ்லயும் கேட்பாங்க, ஜிஎஸ்லயும் கேட்பாங்க. ஜிஎஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா லாங்கஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து எங்க இருக்குது இந்தியால. ஓகேவா. ஷார்டஸ்டா இருக்கக்கூடிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து எங்க இருக்குது. இந்த மாதிரி லாங்கஸ்ட் ஷார்டஸ்ட் சொல்லிட்டு இருக்கும். ஜிஎஸ்க்காக நம்ம வந்து இந்த லாங்கஸ்ட் ஷார்டஸ்ட் மட்டும் தேடி எடுத்து படிக்கணும். அதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு 2 கொஸ்டின் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் இந்த சயின்ஸ் இதை மட்டும் படிச்சாலே போதும், ஈஸியா என்ன பண்ணிடலாம், சயின்ஸ்ல மார்க் வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதாவது நேஷனல் பார்க்ஸ். ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து நேஷனல் பார்க்ஸ். அடுத்தது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. நெக்ஸ்ட் அடுத்தது இம்பார்ட்டன்ட் டான்சஸ்.
important dances and festival. ஓகே, அடுத்தது ஸ்டேடியம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டேடியம்ஸ். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டேடியம்ஸ். கண்ட்ரி, கரன்சி, கேபிட்டல். ஓகே, கண்ட்ரி, கரன்சி, கேபிட்டல். நெக்ஸ்ட் அடுத்தது வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் அண்ட் சீபோர்ட். ஏர்போர்ட் அண்ட் சீபோர்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது பவர் பிளான்ஸ். பவர் பிளான்ஸ். சயின்ஸ் வந்து மினிமம் 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகே வந்து மினிமம் 3ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, இம்பார்ட்டன்ட் டான்சஸ் அண்ட் ஃபெஸ்டிவல், ஸ்டேடியம்ஸ். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஸ்டேடியம்ஸ் இருக்குது, கண்ட்ரி, கரன்சி, கேபிட்டல், ஏர்போர்ட், சீபோர்ட், பவர் பிளான்ஸ். ஓகேவா? இதான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்கக்கூடிய கொஸ்டின். மினிமம் 3ல இருந்து 6 கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம பிடிஎஃபா எடுத்து படிச்சாலே போதும், இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு டைம் இருக்கிறது தான், அதுக்கப்புறம் அது மாறாது. சரியா? அதனால இதை ஒரு டைம் படிச்சுட்டா போதும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மினிமம் 6 months, மேக்ஸிமம் 1 year வரைக்கும் நம்ம படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மினிமம் 6 year, மேக்ஸிமம் 1 year உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து என்னெல்லாம் படிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஸ்போர்ட்ஸ். ஓகே, புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஸ்போர்ட்ஸ், வேற நிறைய நமக்கு வந்து இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஆகக்கூடிய யார் யார் அது சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க, யார் யார் இப்போ வந்து மினிஸ்டர் இருக்கிறாங்க, சரி அதே மாதிரி யார் யார் கவர்னரா இருக்காங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கறது ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா நமக்கு 2 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த டிசிஎஸ் கண்டக்ட் பண்றதுனால நமக்கு வந்து 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஓகேவா? 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ இதுல என்னன்னா அதாவது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம படிக்க வேண்டியது, இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது, இதெல்லாம் சூஸ் பண்ணி படிச்சிடணும். ஏன்னா இதுல இருந்தா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். வளவலன்னு படிக்கிட்டு போல புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஃபுல்லா படிச்சிட்டோம்னா அதுல 2 கொஸ்டின் வரல, ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். அவார்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். ஓகே, அவார்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். ஓகே, அடுத்தது அவார்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3ஐயும் நீங்க ஃபர்ஸ்ட் போனாலே கண்டிப்பா வந்து நீங்க வந்து 4 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இது போக ரிமைனிங் வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்குது, ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, பேங்கிங் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் படிச்சிடணும். அதோட ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, ஓகே, ஸ்கீம்ஸ் அண்ட் ஆப்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நல்லா படிச்சிடணும். மினிமம் வந்து கன்ஃபார்மா என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ரொம்ப டெப்தா தான் இருக்காது. அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். இந்த 4ல இருந்துமே ஹிஸ்டரியில இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஹிஸ்டரியில இருந்து ஒரு 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஜியாகிரபில எல்லாம் ஒரு கொஸ்டின் தான். பாலிட்டில இருந்து ஒரு 3 இல்ல 2. எக்கனாமிக்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணலாம், ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸும் எனக்கு படிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுடலாம். இல்ல எனக்கு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னா படிக்கலாம். இல்ல மத்தபடி ஒரு மார்க் வாங்குறதுக்காக இந்த ஃபுல் புக் படிக்கணும், சிம்பிள் டாபிக் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது 1 மார்க் 2 மார்க் தானே. அதுக்கு பதிலாக மற்றதெல்லாம் ஃபுல்லா கிளியரா படிச்சிருக்கும். இல்ல அந்த 1 மார்க் கூட விட இஷ்டம் அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி பிளஸ் மிடிவல்ல இருக்கக்கூடிய மௌரியாஸ், முகால்ஸ், அடுத்தது வந்து குப்தாஸ், டெல்லி சுல்தான், இந்த 4 நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு லாஸ்டா ஸ்டார்டிங்ல ஹிஸ்டரி வந்து இருந்தது. ஓகேவா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அதுல இந்த 2 மட்டும் இவ்வளவு படிச்சாலே ஹிஸ்டரியில 3 மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகேவா?
அடுத்தது வந்து பாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து எங்க இருந்து வாங்குனாங்க, அது எப்படி வாங்குனாங்க, அது எப்படி எழுத ஆரம்பிச்சாங்க, ஒரு ஹிஸ்டரி. இந்த பாலிட்டி எப்படி எல்லாம் வந்துச்சு, 1946ல இந்த என்ன பண்ணாங்க, 1949ல என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் டிராஃப்ட் கமிட்டி ஹெட்டா இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய அந்த பாலிட்டி பிளஸ் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்டோட ஆர்டிகல். ஓகேவா, பார்லிமெண்டோட ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஓகே, இவங்களை பத்தி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், என்ன பார்ட் இருக்குது, இது எந்தெந்த பார்ட்டுக்கு அண்டர்ல வருது, இவ டோட்டலா எத்தனை பார்ட் இருக்குது, இந்த இம்பார்ட்டன்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ரொம்ப டெப்தா இருக்கிற எல்லா ஆர்டிகளும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி படிச்சாலே போதும், நம்ம ஜிஎஸ்லயே ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகேவா, டெய்லியும் ஜிஎஸ் வந்து டெய்லியும் வந்து ஜிஎஸ்காகவே ஓகேவா 2 hours ஒரு டாபிக்கா எடுத்து 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே, இதுவரை டயர் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டயர் 2 எக்ஸாம். ஓகேவா, டயர் 2 எக்ஸாம் வந்து எப்படி எல்லாம் படிக்கலாம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ டயர் 2 எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது டயர் 1ல குவாலிஃபை ஆகிறவங்க டயர் 2க்கு வருவாங்க. ஸோ டயர் 1ல வந்து இப்போ மொத்தமா 200 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 150 பிளஸ் கட் ஆஃப் இருக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து 132 அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு. இப்போ வந்து 150 பிளஸ், இப்போ வந்து 150 அபவ் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். 150 பிளஸ் கட் ஆஃப் எடுத்து வரவங்க டயர் 2க்கு வருவாங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு டயர் 2 பார்த்தோம்னா டயர் 2ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 100 மார்க்ஸ். ஓகேவா, மொத்தமா 100 மார்க்ஸ், அதாவது எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங். essay writing and letter writing. So essay and letter. essay 50 marks, letter 50 marks. அந்த டயர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். ஓகேவா, கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கும், நம்ம வந்து சிஸ்டம்ல உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். ஆனா டயர் 2 வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இது வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எஸ்ஐயும் லெட்டரும் நம்ம வந்து சிஸ்டம்ல உட்காந்து டைப் பண்ண மாட்டோம், பேப்பர்ல உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து காலேஜ்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி. ஓகேவா, ஒரு 16 மார்க் கொஸ்டின் எழுதுவல்ல, அந்த மாதிரி பேஜா உட்காந்து எஸ்ஐ அண்ட் லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதணும். ஓகேவா, இது வந்து ஃபுல்லா பேப்பர் ரைட்டிங், பென் அண்ட் பேப்பர் மோட்ல இருக்கும். ஓகேவா, இது வந்து எஸ்ஏல வந்து 200 இருந்து 250 வேர்ட்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். அதே மாதிரி லெட்டர்ல 150 இருந்து 200 வேர்ட்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். இப்போ டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க இவ்வளவு மார்க் எடுக்கணும், ஓகேவா, இவ்வளவுதான் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய போறது இல்லை. இப்போ 100க்கு எக்ஸாம் நடக்குதுன்னா நீங்க 70 எடுக்கணும், 60 எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. மினிமம் நீங்க 33% எடுத்தாலே போதும் பாஸ், டயர் 2 பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அப்ப இந்த டயர் 1ல நம்மளால இந்த எஸ்ஏ எனக்கு லெட்டர் ரைட்டிங் வராது அப்படின்னா டயர் 1ல நம்மளால எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா இதுல ஜஸ்ட் குவாலிஃபை தான். 33 மார்க் நீங்க எடுத்தா போதும், இவ்வளவு ஸ்கோர் வந்து நமக்கு வந்து தேவையே இல்லை. ஓகேவா, 33% மட்டும் வாங்கினா போதும், டயர் 2 வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். இப்ப டயர் 2வும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டயர், அதாவது இந்த 100 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க, பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 80 மினிட்ஸ். டயர் 2 நம்ம இப்போ வந்து இதுல வந்து ஒரு 150 எடுத்துருக்கோம், இதுல வந்து 33 எடுத்தாலே குவாலிஃபை. 33க்கு கீழே எடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 150க்கு அபவ் கட் ஆஃப் வச்சுக்காங்கன்னா 155 வாங்கிட்டீங்க, டயர் 1 கிளியர். ஆனா டயர் 2ல 33 வாங்குற இடத்துல நீங்க 33 மினிமம் வாங்கிருக்கணும், ஆனா 30 தான் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ டயர் 2ல குவாலிஃபை கிடையாது, ஆனா டயர் 3 வந்து போக முடியாது. ஓகேவா, சரி இப்போ இப்போ வந்து டயர் 1ல வந்து 151 வாங்கிருக்கீங்க, இதுல ஒரு 35 வாங்கினா கூட நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா டயர் 2 வந்து போயிடலாம். ஓகே, சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயர் 3 வந்து நம்ம போயிடலாம். ஸோ இதுல மினிமம் 33 வாங்குற மாதிரி பாத்துக்கணும். அதாவது இது வந்து ஈஸியா தான் இருக்கும், அப்போ வந்து 70 ஈஸியா வாங்கலாம். இது ரொம்ப கஷ்டமா எஸ்ஐ லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் டயர் 1ல கொஞ்சம் நிறைய மார்க்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டயர் 3. டயர் 3 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டயர் 3 வந்து டோட்டலா நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்டையும் டைப்பிங் டெஸ்டையும் நமக்கு வந்து செக் பண்றதுக்காக தான் டயர் 3 வந்து இருக்கும். இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபை பேப்பர் மட்டும்தான், மார்க் வந்து கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் குவாலிஃபை பேப்பர் தான், இதுக்கு வந்து மார்க் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிங் வந்து ஏங்கிற ஒரு கேண்டிடேட்டும் பிங்கிற ஒரு கேண்டிடேட்டும் கொடுக்குறோம். இப்போ வந்து டோட்டலா வந்து ஏங்கிற கேண்டிடேட் பிங்கிற கேண்டிடேட் டயர் 1 and 2 சேர்த்து, ஓகேவா, டயர் 1 and 2 இந்த ரெண்டையும் சேர்த்து இவர் வந்து ஒரு
220யும் இவர் வந்து ஒரு 180 வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். டோட்டலா 300 மார்க்குக்கு இவ்வளவு வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? ஏங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க டைம். அதுல வந்து 35 வேர்ட்ஸ் வந்து பெர் மினிட் நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து பாக்குறதுக்காக தான் இந்த பேப்பர், குவாலிஃபைங் பேப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறவர் வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து இப்போ வந்து ஒரு 20 நிமிஷத்துல, ஓகேவா, 20 நிமிஷத்துல ஒரு 1000 வேர்ட் வந்து டைப் பண்ணிட்டாரு. 20 நிமிஷத்துல 1000 வேர்ட் டைப் பண்ணிட்டாரு. ஆனா பிங்கிறவர் வந்து 20 நிமிஷத்துல நமக்கு வந்து ஒரு 1200 வேர்ட் டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து பிங்கிறவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இவர் தான் என்னதுன்னா 1200 வேர்ட் வந்து டைப் பண்ணியிருக்காரு. மார்க்ல அவர் கம்மியா இருந்தாலும் ப்ரையாரிட்டில இவர் வந்து முன்னாடி போயிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி இவரு அதே 1000 வேர்டே இவரும் டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, 2 பேருமே 1000 டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஏங்கிறவர் வந்து முன்னாடி போவார். ஓகேவா? ஏங்கிறவர் வந்து முன்னாடி போவார். இல்ல இதை விட இவர் கம்மியா தான் டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் பிங்கிறவர் தான் நமக்கு வந்து முன்னாடி போவார். இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபை பேப்பர். ஓகேவா? ஈக்குவலா இருக்கிறப்ப தான் வந்து அதிகமான மார்க் எடுத்து போக முடியாது. தவிர டைப்பிங்ல யார் ஸ்பீடா இருக்கும் அவங்க தான் ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுப்பாங்க. இதான் வந்து டயர் 3. ஓகேவா? டயர் 3 வந்து பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து நார்மலா உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்க்கு இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். இந்த பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? டைம். ஸோ இந்த மாதிரி தான் எஸ்எஸ்சி டயர் 1, டயர் 2, டயர் 3. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிச்சு கிளியர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா படிச்சிடலாம். ஓகே. இந்த எஸ்எஸ்சி டயர் 1, டயர் 2, டயர் 3 எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.